காதல். கவிதா, கவிதா சொல்லுமா. எங்கடி காயத்ரி ஆளை காணோம்? அலங்காரம் பண்றவங்க எல்லாம் இப்ப வர நேரமாச்சே. காயத்ரி இன்னும் டைலர் கடையில இருந்தே வரலமா. துணியை குடுத்துட்டு வந்தா அவன் ஆல்டர் பண்ணி வைக்க போறான். இவ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏண்டி கயல், டெய்லர் கடைக்கு போன உங்க அக்காவை இன்னும் காணோம். நீ போய் என்னன்னு பார்த்து கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. நீ கட் பண்ண வரைக்கும் போதும், எடுத்துட்டு வா. சரிம்மா. The subscriber is currently switched off. Please try after some time. என்ன அக்காக்கு ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? இதான் சரியான சந்தர்ப்பம். லவ் மேட்ரு அப்பா கிட்ட சொல்லிடு. நான் சூர்யாவை தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சரண் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். கயல், சாரிடி. ஏன் போலானா? சரிம்மா. அப்பா வரத்துக்குள்ள நாமளே அக்காவை கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். மோனி, ஒரு முக்கியமான விஷயமா 2 பேரும் வெளியே போகணும். வா. நோ, எனக்கு கல்யாணி அத்தை நிறைய வேலை கொடுத்துருக்காங்க. காயத்ரி அக்காவுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ண ஆள் வராங்களாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்காத. மரியாதை வண்டி எடு, நான் சொல்றேன். ஹேய், எதுக்குடி? இங்க பாரு, என்ன டென்ஷன் ஆக்காம ஒழுங்கா கூட வா. சரி ஏறு. நாங்க அண்ணங்க இல்ல, அரசியல் விஷயமா வெளியே போயிருக்காரு. இது போலீஸோட ரொட்டீன் ஒர்க். அதை தடுத்தா யாரா இருந்தாலும் வண்டியில ஏத்துங்க இன்ஸ்பெக்டர். நீ இப்ப அவரை பார்க்க முடியாது. இது எங்க கோட்டை. மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடு. நான் வந்த வேலை முடியாம இங்க இருந்து போக மாட்டேன். வாட் டிசிபி, என்னதானே தேடிட்டு இருக்க? நான் இங்க தான் இருக்கேன். வா 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 வா. டேய், அந்த ஆளை விடுங்கடா. ரைடுக்கு வந்தப்ப போலீஸ் அடிச்சது உன் ஆளுங்க தானே? தம்பி, நீ இன்னும் என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. நீ யாருகிட்ட மோதுற தெரியுமா? எனக்கு பின்னால ஆள் பலம் மட்டும் இல்ல, அரசியல் பலமும் இருக்கு. இந்தா கண்ணு, பேசு. சிட்டிங் எம்பி தான் லைன்ல இருக்காரு. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? பேசு ராஜா, பேசு கண்ணு. உனக்கு ஏதோ முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா? குடி ராஜா, குடி கண்ணு, குடி. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஆமாம் சார், இது போலீஸோட ரொட்டீன் ஆப்ரேஷன் தான். சம் கட் அவுட் கிரிமினல்ஸ் அடக்கிறதுக்காக நடக்கிற ஆப்ரேஷன் தான். ரைடுக்கு போன போலீஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். டோன்ட் வரி சார், உங்கள் ஆட்சியில் லா அண்ட் ஆர்டர் எப்போவுமே பக்காவாக இருக்கும். சார், ஒரு முக்கியமான விஷயம். வர 7ஆம் தேதி என்னோட கல்யாணம் சார். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும். திடீர்னு கன்ஃபார்ம் ஆனதுனால என்னால் நேரில் வந்து உங்களை இன்வைட் பண்ண முடியல. தப்பாக எடுத்துக்காம கண்டிப்பாக வரணும் சார் நீங்கள். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஏய், இப்போ என்ன காரணத்துக்காக என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்க? டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ரைடுக்கு போனப்ப சில கிரிமினல்ஸ் அவங்க மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க.
அந்த இன்சிடென்ட்டுக்கு மூல காரணமே நீனு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த அரெஸ்ட். போதுமா? அட்டாக் பண்ணது ஏன் ஆளுங்க தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நான் இப்போ உங்க ஆளுங்க முன்னாடி உன்னை அடிச்சதுக்கு ஆதாரம் இருக்கா? ஏ கக்கி, கண்டிப்பா அந்த நாளுக்காக நீ வருத்தப்படுவ. ஏண்டா என்ன தொட்டம்னு நிச்சயமா வருத்தப்படுவ. புத்துக்குள்ள கை விட்டுட்ட, இந்த நாகம் உன்னை கொத்தாம விடாது. ஏய், ஆடா. ஏய், வாங்க என் அண்ணன் மேல கை வச்சதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்பட போற. இங்க தான் நிறுத்து. அக்கா, எங்க அக்கா ஆல்டர் பண்ண துணி கொடுத்துட்டு எப்போ போனா? யாருமா? காயத்ரியா? இங்க வரவே இல்லையே. வேற எங்கேயாவது போயிருக்காளான்னு தேடி பாருங்க. வேற எங்கேயாவதா? கயல், என்னடி உன் முகம் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு? என்னடி, ஏதாச்சும் பிரச்சனையா? ஹே, நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது பையன் இந்த ஊர் கிடையாது. அப்படின்னா அவ இங்கதான் எங்கேயாவது லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கியிருப்பான். நம்ம இங்க இருக்க லாட்ஜ்ல சீக்கிரம் போய் விசாரிச்சா அவங்க இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீ முதல்ல கண்ணை தொடச்சிட்டு வண்டியில ஏறு. வா வா. வணக்கம்மா. என்ன ரஞ்சித், ஃபைல்லாம் பார்த்துட்டியாப்பா? எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் பார்த்துட்டேம்மா. நீங்களும் ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தனா எங்க கணக்கு பிள்ளை? கோயிலுக்கு போயிட்டு இப்போதாம்மா வந்தாங்க. ஓ, அப்படின்னா தனத்தை மட்டும் வர சொன்னேன்னு வர சொல்லுங்க. சரிங்கம்மா. கல்யாணத்துக்காக தான் நாமளே இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். அதை இப்போ செக் பண்ணி என்னாக போகுது ரஞ்சித்? எந்த நோக்கத்துக்காக இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டோமோ அது முடிஞ்ச உடனே அதை முறைப்படி யாருக்கும் தெரியாம அழிக்கிறதும் நம்ம கடமை தானம்மா. இது வரைக்கும் நாம இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோங்கிறது சூர்யாவுக்கு தெரியாது. அது கடைசி வரைக்கும் தெரியவும் கூடாது. அதனால இது இனிமே உன்கிட்ட இருக்க வேண்டாம். கொடு. என்னக்கா வர சொன்னீங்களாமே? ஒரு முக்கியமான பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்க தான் இங்க வர சொன்னதனோ. இந்த ஃபைல் உன்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். இந்தா பொடி. அப்படி என்ன இருக்கு இந்த ஃபைல்ல? ரஞ்சித் அப்பா சூர்யா கட்டிக்க போற காயத்ரியோட படிப்பு செலவுக்குன்னு அந்த உத்தமனுக்கு கொடுத்த பணத்தோட டீடைல்ஸ் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, ரஞ்சித் அப்பாவோட கடைசி ஆசை அந்த உத்தமன் வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறது தான். அந்த ஆசையில உத்தமன் எந்த குளறுபடியும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நானும் ரஞ்சித்தும் அந்த உத்தமன் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். அப்படி என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க? ரஞ்சித் அப்பா நினைச்சபடி ஒண்ணு, அந்த உத்தமன் வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அப்படி இல்லைன்னு வை, அந்த உத்தம அவர் பொண்ணு படிப்பு செலவுக்குன்னு வாங்கின எல்லா பணத்தையுமே வட்டியோட திருப்பி கொடுக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவர்கிட்ட கையெழுத்தும் வாங்கிட்டோம். எதுக்கு இப்படி ஒரு அக்ரிமெண்ட்? ரஞ்சித் அப்பா அவர் கடைசியா ஆசைப்பட்ட விஷயம் அது. அது நடக்காம போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். எண்ணம் சரிதான்க்கா. ஆனா
அந்த உத்தம இதுக்கு மறுப்பு சொல்ற மாதிரி தெரியலையே. அப்படிப்பட்டவர்கிட்ட எதுக்கு இப்படி ஒரு அக்ரிமெண்ட்? அதுதான் எனக்கு புரியல. பணம் தான் காரணம் தானோ. அந்த உத்தமனும் ஒரு காலத்துல நல்ல வசதியா இருந்த ஜமீன் குடும்பம்தான். ஆனா பல காரணம் இருக்கு அவர் நொடிஞ்சு போனதுக்கு. அப்படி இருக்கிறப்போ எல்லா மனுஷனுக்கும் வசதி மேலதானே குறியா இருக்கும். அந்த உத்தமன் பொண்ணும் வசதியை மீறி ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த உத்தமன் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம பையனுக்கு கட்டித்தராம வேற இடம் பார்த்துட்டு போயிட்டா, அப்புறம் ரஞ்சித் அப்பாவோட கடைசி ஆசை நிராசை ஆயிடும்ல. அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணேன். ஆனா இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியா நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கு. ஆனா இனிமே இது எங்க வசம் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்ல. அதனாலதான் இது உன்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்றோம். இத நான் வச்சு என்ன பண்ண போறேன்? இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இந்த ஃபைலை யாருக்கும் தெரியாம அழிச்சிடலாம். ஆனா அதை பண்ற வரைக்கும் இது உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும். அதனாலதான் கேக்குறேன். இப்ப எதுக்கு இது என்கிட்ட இருக்கணும்னு கொடுக்குறீங்க? ஆக்சுவலா தானோ, இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதே சூர்யாவுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இது ரஞ்சித் கிட்ட இருந்ததுன்னு வை, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சூர்யா இதை பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இது அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வை, அவன் மனசு என்ன பாடுபடும்னு உனக்கே நல்லா தெரியும். அதனாலதான் இதை உன்கிட்டயே வச்சுக்க சொல்றேன். ஏன்னா எந்த சூழ்நிலையிலுமே ஒன்ன கேட்காம உன் சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் சூர்யா தொடக்கூட மாட்டான். கல்யாணம் தான் நல்லபடியா முடிய போதே, அப்புறம் இதையே இன்னும் வச்சிருக்கணும். இப்பவே இத கிழிச்சோ எரிச்சோ போட்டுடலாமே. ஒருவேளை இந்த கல்யாணம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில தடப்பட வேண்டிய சூழல் அக்கா வந்துச்சு. என்னக்கா இப்படி? சூழல் வந்தான்னு தான் சொன்னேன். அப்படி வந்துச்சுன்னா அந்த உத்தமன் கிட்ட ஒரு நயா பைசா பாக்கி இல்லாம எல்லாத்தையுமே திருப்பி வாங்க இந்த அக்ரிமெண்ட் உதவும். அதுக்காக தான் இதை உன்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்றேன். அப்படி ஒரு சூழல் வராம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் இதை நீயே எங்களை கேட்காம கிழிச்சோ இல்ல எரிச்சோ போட்டுடலாம். அது உன் இஷ்டம் தானோ, சரியா? அது வரைக்கும் இது உன்கிட்ட பத்திரமா இருக்கட்டும். அந்த ஃபைலை கொடுங்க. ஏடியா சார், இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் நம்ம கஸ்டடியில ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரிங்க சார். நான் இல்லாத நேரத்துல பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இருந்து ஃபோன் கால்ஸ் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்க. சரிங்க சார். அதே மாதிரி யாரு வந்து கேட்டாலும் என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். என்னங்க, நான் வீடு கிளம்புறேன். மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்களே கவனிச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐலாம் வந்தா நான் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க சார், நான் சொல்லிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாகாவுக்கு அவுட் சைட் ஃபுட் அலோவ் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷன் மூலமாகவே கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்கும் என்னங்க சார்? வேணாம் சார். அட பரவாயில்ல, வச்சுக்கோங்க சார். முதல்ல இதை உள்ள வைங்க சார். இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் சார். அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு வாரமாக நாகாங்கிற பாம்போட வாழை பிடிச்சிருக்கீங்க. பாம்பு விஷத்தை கக்குற மாதிரி எப்படியும் உங்களை பழி வாங்கணும்னு தான் நினைப்பான். எதுக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க சார். பயப்படுறீங்களா ஏட்டையா? பயம் இல்லை சார், ஒரு முன்னெச்சரிக்கையாக தான். பயப்படாதீங்க. யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா சட்டத்துக்கு முன்னாடி தப்பிக்க கூடாது, தப்பிக்கவும் முடியாது. அப்பதான் பொதுமக்களுக்கும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கையும் உயிர்ப்போட இருக்கும். அது நாகாவா இருந்தாலும் சரி, வேற எவனா இருந்தாலும் சரி. சரிங்க சார், நீங்க சொன்னபடியே நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். நீங்க கிளம்புங்க சார். ஏட்டையா சார், நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க. எங்கே சார்? என்ன ஏட்டையா,
இந்த நாகா விஷயத்துல இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க போல. முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டீங்களே. எங்கன்னு கேக்குறீங்க? என்னோட கல்யாணத்துக்கு வரமாட்டீங்களா நீங்க? ஐயோ சார், சாரி சார், உண்மையிலேயே இந்த டென்ஷனில் மறந்துட்டேன் சார். கல்யாணம் வெளியூரில், குடும்ப சூழ்நிலையில் வர முடியுமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் சார். உங்களை நம்ப முடியாது. இருக்கிற டென்ஷன்ல மறந்தாலும் மறந்துடுவீங்க. அதனால என்னை இப்பவே ஆசீர்வாதம் பண்ணுங்க. சார் சார், என்ன சார் இதெல்லாம்? நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரி, நீங்கள் என் காலில் போய் ஏட்டையா, நான் ரொம்ப நேரம் இப்படியே இருக்கணுமா? ஐயோ சார், நீங்க நல்லா இருக்கணும் சார். உங்க மனசு போல வாழ்க்கை அமைஞ்சி சீரும் சிறப்புமா நீங்க ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும் சார். இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு முக்கியம் ஏட்டையா. இதை விட பெரிய விஷயம் எதுவும் இல்லை. பதவியில வேணா நான் உங்களோட பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா வயசுலயும் அனுபவத்திலையும் நீங்க என்னை விட எங்கேயோ இருக்கீங்க. அது உங்க ஆசீர்வாதத்திலே தெரியுது. வயசுப்படி பார்த்தா நீங்க எனக்கு அப்பா மாதிரி. அதனால என்ன ஆசீர்வாதம் பண்ணதுல எந்த தப்பும் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த அவசரமா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. நான் உடனே ரியாக்ட் பண்ணுவேன். சரியா? சரிங்க சார். கல்யாண மாப்பிள்ள பிஸியா இருப்பாருன்னா யோசிக்காதீங்க. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. எஸ் சார். வேலையெல்லாம் ஜரூரத்தை நடக்குது உங்களுக்கு. சரிங்க தம்பி, நீங்க போயிட்டு வாங்க. படு அசத்தலாம் இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கும்போது எங்க இந்த பக்கம்? இங்க மாதிரியே அங்கேயும் வேலையாட்கள்லாம் படு தீவிரமா வேலை செய்யறாங்க. ஆமா, ரஞ்சித் இருக்காரா? இருக்காரு. எங்கேயோ அவசரமா வெளியே போகணும்னு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்திருக்கிறதா அவர்கிட்ட சொல்லட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். அவர் ரெடி ஆயிட்டு வந்த அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என்ன சம்பந்தி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தீங்களா? என்ன கணக்கு? போலாமா? போலாம் தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க வேலையில எப்படி நடக்குன்னு தெரியாதா என்ன? அதெல்லாம் இல்ல, உங்களை பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லைன்னா நான் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசலாமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். கணக்கப்பில்ல, நாம கொஞ்சம் நகர்ந்தா போதும். வேலைக்காரங்கள சரியா வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க அங்க போய் பாருங்க, அப்பத்தான் வேலையெல்லாம் வேகமா நடக்கும். நாள் நெருங்கிட்டு இருக்குல்ல, மனுஷன் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு ஒர்க்கு. சொல்லுங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இல்ல, இன்னும் 3 நாள்ல நம்ம வீட்டு கல்யாணம் நடக்க போகுது. அதான் ஊருக்கே தெரியுமே, அதான் முக்கியமான விஷயமா? அத சொல்லவல்ல. அப்புறம் வேற என்ன முக்கியமான விஷயம்? இல்ல, கல்யாணம் முடிஞ்சா நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுவோம். அதுவும் தெரிஞ்ச விஷயம் தானே? அதுவும் சரிதான். ஆனா அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த விஷயமும் இடைஞ்சலா இருக்க கூடாது பாருங்க. அதனால என்கிட்ட எழுதி வாங்கின பத்திரத்தை கிழிச்சு போட்டுடலாமா? இங்க பாருங்க, அதை வச்சு நாங்க எதுவும் பண்ண போறது இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணம் முடிஞ்ச உடனே அதை கிழிச்சு போட்டுருவோம். ஆனா இன்னும் நலங்கே முடியலையே. அதுக்கப்புறம் கல்யாணம் இருக்கு, அதெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நீங்க கேட்காமலேயே எல்லாமே நடக்கும். வேணும்னா உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்த உடனே நானே அதை கிழிச்சு ஒரு கவர்ல போட்டு உங்களுக்கு கிஃப்டா தந்துடுறேன். போதுமா? இத பத்தி இனி பேச வேண்டாம். சரியா? கணக்கு பெரிய தம்பி, வாங்க போலாம். சரிங்க. நம்ம நடிப்பு கொஞ்சம் பத்தலையோ? என்ன நடிச்சு ஏமாத்தலாம்? நம்மளை விட உஷாரா இருக்காரே. சார், இங்க சரண்ன்ற பேர்ல யாராவது ரூம் எடுத்து தங்கியிருக்காங்களா? நீங்க யாரு? எது கேக்குறீங்க? இல்லங்க, அவரும் என்னோட ஃப்ரெண்டும் லவ் பண்றாங்க. இப்போ என் ஃப்ரெண்டை காணோம். அவளோட லவ்வர் வெளியூர். அதான் அவங்க இங்க தங்கியிருக்காங்களான்னு பார்க்க வந்தோம். இல்லம்மா, இங்க தங்கி இருக்கவங்க டீட்டெயிலாம் என்னால கொடுக்க முடியாதுமா. நீங்க போங்க. இதனால எனக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆயிட போகுது. சார், ப்ளீஸ் சார்,
ஒரு பொண்ணோட வாழ்க்கை இது. கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். சார் இந்த பொண்ணாவது இங்க வந்துச்சான்னு பார்த்து சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். அம்மா நீங்க எப்படி கேட்டாலும் என்னால சொல்ல முடியாது. தயவு செஞ்சு போங்கம்மா. போங்கன்னு சொல்றான்லம்மா. போமா. ஒரு நிமிஷம்க்கா. வாங்கக்கா. அக்கா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆளு இங்க தான் இருந்தாரு, இந்த லாட்ஜில். அவர் கூட இங்க ஒரு பொண்ணும் இருந்துச்சு. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ரூமை காலி பண்ணிட்டு அவசர அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. இவங்களான கொஞ்சம் பார்த்து சொல்லு. இவங்களே தான்க்கா. இவங்களும் இவங்க கூட தங்கி இருந்த அண்ணனும் தான் போனாங்க. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுமாப்பா? அதை நான் பார்க்கலக்கா. அக்கா நான் உங்ககிட்ட சொன்னதை நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கக்கா. அக்கா ஓடி போயிட்டான்ற விஷயம் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா